ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஆட்ட நாயகன் வந்து பேங்க் நிஃப்டிங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஸோ அதாவது பேங்க் நிஃப்டிக்கும் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்குது அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கர ஹியூஜாக இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப ரேராக நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி 1% பக்கம் ஏறி இருக்குது. ஆனால் நிஃப்டி வந்து -0.16% வந்து இறங்கியிருக்குங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்து ஷார்ட் பண்ணாங்க. ஸோ செப்டம்பர் 6 வந்து பாருங்க, ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஒரு பயங்கர ஹியூஜான ரெட் கேண்டில் பார்த்துட்டு நீ மார்க்கெட் கிராஷ் வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் ஹெவியாக ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்டே நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு இறங்குமா ஏறிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதாங்க இந்த மாதிரி க்ரூஷியலான ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் எங்கெங்கே வருது அப்படின்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பட்டு எவ்வளோ பெரிய பவுன்ஸ்ன்னு வந்து பாருங்கள். ஸோ அங்கேருந்து 2500 to 2800 பாயிண்ட்ஸ் பக்கம் ஆல்மோஸ்ட் ஏறிடுச்சுங்க. இன்னும் ஒரு பயங்கரமான கான்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வீக்லி சார்ட்டில் இந்த 2050 EMA வந்து எவ்வளோ நாளாக எவ்வளோ நீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே ஆரம்பிச்சதுங்க. ஸோ எப்போ 20க்கு மேலே நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சோ ஜூலை 22nd இப்போ வர 2050 மேலேயே தாங்க கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து 20லேருந்து தான் பவுன்ஸ். ஸோ இங்கே 50லேருந்து பவுன்ஸ் வந்துச்சுங்க. ஸோ இங்கேயும் 20லே பவுன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 50லேருந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து 20 மேலேயே மெதுவாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸோட கேண்டிலும் இந்த 20 மேலே பயங்கரமாக கன்சால்டேட் ஆகி ஒரு ஹேமர் மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ 2 கேண்டிலும் ஹேமர் கேண்டில் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஏறதாங்க ட்ரை பண்ணியிருக்கு. இப்போ கீழே வந்தாலும் திருப்பி இங்கேருந்து பயங்கரமாக ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் கேண்டில் வந்து பாருங்கள் 20 MA எவ்வளோ பெரிய பவுன்ஸ்னு. அதனால் நீ வர வீக் வந்து கண்டிப்பாக நல்லா போகும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் பேங்க் நிஃப்டி பட்டையை கிளப்ப போகுது அப்படின்னு. ஸோ ஆனாலும் இன்றைக்கி வந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம். நாளைக்கு கழிச்சு நல்ல மூவ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஏன் அப்படி நினச்சேன்னா டே சார்ட்டில் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபின் நிஃப்டியும் எக்ஸாக்ட்லி ஆல் டைம் ஹையில் வந்து 3 நாளாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்துச்சுங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதாவது ஃபின் நிஃப்டியில் கேப் அப் வந்து கிடச்சிருந்துச்சுன்னா நல்ல பிரேக் அவுட் ஆகும்னு நினச்சேன். ஆனால் லைட்டாக ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சதுனால அப்சைட் பயங்கரமாக போகிறத விட சைட்வேஸ் டு பேரிஷ் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில்லையே பயங்கரமாக செஞ்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் பேரிஷ் டு சைட்வேஸாக இருக்கலாம் பேங்க் நிஃப்டி அப்படின்னு நினச்ச வியூ வந்து தப்பாயிருச்சுங்க. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு 5 minutesலேயே கண்டுபிடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பேங்க்ஸ் கண்டிப்பாக பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இனி பேரிஷாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு இந்த 5 minute கேண்டில்லையே நான் வந்து சொல்லிட்டேங்க. ஸோ அதை எப்படி அனலைஸ் பண்ணேன்னா, ஸோ இதெல்லாம் யாரும் கண்டிப்பாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரேராக எக்ஸ்ட்ரீம்லி ரேராக ஒரு சினாரியோ வந்து நடக்குங்க. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி ஸ்பாட், இது வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் வந்து நீங்கள் பாருங்கள். இதுவும் சிபிஆர் பக்கம் இருந்துச்சு, இதுவும் சிபிஆர் பக்கம் இருந்துச்சு. ஸோ இங்கே பயங்கரமான ஒரு நேரோ சிபிஆர் வந்துருச்சுன்னா என்னோட மெத்தட் படி அன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய டைம் இந்த மாதிரி பெரிய மூவ்ஸ் வந்து கொடுக்கும். ஆனாலும் இதை வந்து கேப்சர் பண்ணுறான்னு நீங்கள் அட்டெம்ப்ட் ஆகி போனீங்கன்னா பல டைம் வந்து அடி வாங்கிடுவீங்க. அதனால் இந்த நேரோ சிபிஆர் வந்து எப்போவுமே ரிஸ்கி தாங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே சிபிஆர் பக்கம் தாங்க இருந்துச்சு. ஆனால் இதனால் பெரிய மூவ் வரும் அப்படின்லாம் நான் சொல்லலை. வேற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் வந்து க்ரீனாக முடிஞ்சிருக்கும். அதாவது அந்த கேண்டிலோட பாட்டம்லேருந்து அதோட க்ளோசிங் வரைக்கும் பாருங்கள். ஸோ 56.55 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் 57 பாயிண்ட் ஏறி இருக்கிறப்ப ஸ்பாட்டில் என்ன இருக்குதுன்னு நல்லா பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் மட்டும் ஸோ மேலேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ அப்போ இந்த ஹை டு கீழே க்ளோசிங் மட்டும் பார்க்குறேன். ஸோ அது வந்து 27 பாயிண்ட் பக்கம் வந்து இறங்கியிருக்குங்க. ஸ்பாட்டில் 27 பாயிண்ட் இறங்கி ரெட் கேண்டில் வந்து போட்டிருக்கிறப்ப
ஃப்யூச்சரில் 57 பாயிண்ட் பக்கம் ஏறி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பயங்கரமாக மேலே ஏறும். ஸோ இந்த சினாரியோவை பல மாதமாக நான் வந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து இன்னி வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதே இல்லை. அதுக்குன்னு ஒவ்வொரு டைம் இவ்வளோ பெரிய ஹியூஜான மூவ் கொடுக்கும்னா அப்படிலாம் இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக அன்றைக்கி வந்து மார்க்கெட் அட்லீஸ்ட் கீழே விழாமல் மேலே சைடில் மெதுவாவது போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஸோ அந்த டைரக்ஷனில் மோஸ்ட் ப்ராபப்ளி அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு ஸோ பயங்கரமான ஹை ப்ராபபிலிட்டி வந்து இருக்குங்க. ஸோ இது கூட சேர்ந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் கன்ஃபர்மேஷன் வந்து எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சுங்க இன்றைக்கி வந்து பயங்கரமான பிரேக் அவுட் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு. இந்த மாதிரி டேஸில் நீங்கள் இந்த டைனமிக் ஜோன்ஸை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷார்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த டைனமிக் ஜோன்ஸ் பக்கம் கண்டிப்பாக ஒரு ரெட் கேண்டில் வந்து வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் திருப்பி எப்படியும் ஈஸியாக பிரேக் அவுட் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி டேஸை நீங்கள் முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஸோ டைனமிக் ஜோன்ஸில் ரிவர்சல்ஸ் ட்ரை பண்ணாமல் பிரேக் அவுட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 935க்கு பிரேக் அவுட் ஆச்சு. ரெண்டுமே அட் அ டைமில் வந்து ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு ரீடெஸ்ட் பண்ணி இங்கேருந்து எவ்வளோ பெரிய மூவ் ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே டைனமிக் ஜோன்ஸை அட் அ டைமில் பிரேக் பண்ணதுக்கப்புறமும் நெக்ஸ்ட்டு ஹியூஜான பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட்லேருந்து 520 பாயிண்ட் பக்கம் வந்து ஏறி இருக்குங்க. ஸோ இந்த மொதல் 5 to 10 மினிட்ஸில் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் நடக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா நானே பாதி டைம் வந்து மிஸ் பண்ணிடுவேங்க. ஸோ அதுக்கப்புறம் லேட்டாக தான் பார்த்து வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி டைனமிக் ஜோன்ஸை பிரேக் பண்ணுதான்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்து மெதுவாக எங்கேயாவது ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஆனால் நிஃப்டி வந்து பயங்கரமாக அண்டர் பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்குங்க. ஏன்னா ஐடியில் பயங்கரமாக செல்லிங் ப்ரெஷர் வந்து வந்திருக்கு. நிஃப்டி ஐடியில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மலான ப்ராஃபிட் புக்கிங் தான். ஏன்னா செக்டாரல் ரொட்டேஷன் வந்து நடந்திருக்குங்க. நிஃப்டி ஐடியில் ப்ராஃபிட் புக் பண்ணி பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து மேபி போயிருக்கலாம். ஸோ அதனால தான் இங்கே வந்து இவ்வளோ இறங்கியிருக்கு, அங்கே அவ்வளோ பயங்கரமாக ஏறி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 4-5 வருஷமாவது நீங்கள் வந்து கண்டினியூஸாக மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணுங்க. ஒரு நாள் கூட விடாமல் பார்த்துட்டு இருந்துருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் என்னென்ன மாதிரிலாம் நடக்குதுன்னெலாம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ அந்த மாதிரி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணது எல்லாத்தையுமே நான் வந்து என் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு தாங்க நல்லது. ஏன்னா டெய்லி புதுசாக ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப்பில் லேர்ன் பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. ஸோ அந்த சினாரியோலாம் திருப்பி வந்து நான் திருப்பி அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகலாம். ஸோ நீங்கள் நிறைய நல்ல அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னா உங்களுக்கு தாங்க நல்லது. நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவீங்கன்னு நான் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ நிஃப்டியும் பேங்க்கையும் வச்சு இன்றைக்கி பயங்கரமாக ஒரு இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட்னால் சூப்பராக மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான இடத்துல நிஃப்டியை க்ளோசிங் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தாங்க இன்றைக்கி ஐடி பயங்கரமாக இறங்கி பேங்க்ஸ் பயங்கரமாக ஏறி இருந்துச்சு. 25,400 பக்கமே நாள் ஃபுல்லாக நிறைய ஓஐ வந்து இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எப்படி சூப்பராக அதுக்கு கீழே வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க பாருங்கள். இது வந்து நிஃப்டி 15 மினிட் சார்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேரலல் ஜோனுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் 1 o'clock வந்து அதை பிரேக் பண்ணிருச்சுங்க. ஸோ பிரேக் பண்ணிவிட்டு திருப்பியும் உள்ளே போக ட்ரை பண்ணிச்சு. ஆனால் போக முடியல. லைட்டாக இழுத்து விட்டுருக்காங்க கடைசி அரை மணி நேரம். கீழே விழுந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. இங்கே வந்து வீக்லி சிபிஆர் சப்போர்ட்லாம் இருக்குது. கண்டிப்பாக இங்கே 25,175லேருந்து 25,100 பக்கம்லாம் சூப்பரான சப்போர்ட் இருக்குது. இங்கேருந்து ஏற்றிடுவாங்க. ஸோ இன்றைக்கி நைட் வந்து ஃபெட் மீட்டிங் இருக்குதுன்னு ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் இந்த டைம். ஏன்னா ரேட் கட் பற்றி டெசிஷன் வந்து கண்டிப்பாக எடுக்க போகிறாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லபடியாக முடிஞ்சானா கண்டிப்பாக இந்த மந்த்துக்கு இந்த 25,000 வந்து பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக இது வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் இந்த ஏரியாவில் அக்ரெசிவாக ஃபால் ஆனால் கூட பயப்படாதீங்க. ஸோ இந்த 25,000லேருந்து இந்த 24,800 வர ஸோ இந்த மொத்த ஏரியாவும் பயங்கரமான சப்போர்ட்டாக தாங்க இருக்கும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்து பாருங்கள் அந்த மந்த்லி சிபிஆரோட சென்ட்ரல் லைனில் இருந்து தாங்க பயங்கரமாக ஏற்றி கொண்டு போயிருக்காங்க. திருப்பி இங்கே வர சான்சஸ் கம்மி தான். மேலே போகிறதுக்கு தான் சான்ஸ் அதிகங்கிற மாதிரி தோணுது. ஆனாலும் இங்கே வந்தால் பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் நிறைய பேர் அவ்வளோ ஃபோமோவில் இருக்காங்க ஏற்றி விடணும்னு. ஸோ இன்றைக்கி ஃபெட் மீட்டிங் மட்டும் பார்த்துட்டு அவுட்கம் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டேன்னா ஸோ நாளிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 monthsக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்து கிடச்சிரும். ஸோ
ஸோ அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து யூஎஸ் எலெக்ஷன் வர்றதை வச்சு சாவடிப்பானுங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 1-1.5 மாதத்துக்காவது கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து இல்லாமல் அப்சைட் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு பயங்கரமான மேட்டர் பற்றி தாங்க என்னோடய கோர்ஸ் ஃபுல்லாக நான் வந்து பேசியிருப்பேன். ஸோ ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உள்ள கோரிலேஷனுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய டைம்ஸில் அந்த கோரிலேஷனோட கான்செப்ட் வச்சு நீங்கள் தேவையில்லாத தப்பான என்ட்ரிஸ்லாம் நிறைய நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நிஃப்டிலேயே ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாலும் பேங்க் நிஃப்டியும் அப்பப்போ கண்டிப்பாக பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன்னாலும் நீங்கள் வந்து நிஃப்டியை கண்டிப்பாக அப்பப்போ செக் பண்ணணும். ஸோ அது ஏன் எதுக்கு அப்படின்னு நம்மளோட லாங் டைம் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ நீங்கள் யாராவது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் இந்த ஹியூஜான மூவ்மெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட கான்ட்ரடிக்ஷன் தியரியை இன்றைக்கி தான் நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் வந்து போடுவாங்க. இன்றைக்கி ஃபெட் மீட்டிங்னால நிறைய பேர் வந்து கிராஷ் வருங்கிற மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து புல்லிஷாக இருக்கீங்களா பேரிஷாக இருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.